பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஒரு வசனத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே ஜெபம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாயிருக்கிறது. அனுதினமும் கர்த்தருடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லவும், நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காகவும் அவரை துதித்து அவருடைய சமூகத்தில் ஜெபத்தோடு தரித்திருப்பது என்பது ஒரு மேன்மையான ஒரு அனுபவமாயிருக்கிறது. நம் ஜெபிக்கிற ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறவராய் இருக்கிறார். ஆகவேதான் சங்கீதம் 65 சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படி என்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்திற்கு பதிலை தருகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். எனவே எந்த சூழ்நிலையிலும் எந்த காரியங்களாக இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே விண்ணப்பத்தோடு ஜெபத்தோடு அவருக்கு தெரியப்படுத்துங்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து நீங்கள் ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதிலளிப்பார். அந்த காரியங்களிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலையும் ஒரு மேன்மையும் ஒரு அற்புதத்தையும் கர்த்தர் கட்டளையிடுவதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஜெபிக்கத்தக்க ஒரு ஆவியை, ஜெப ஆவியை கர்த்தர் ஊற்றி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கிருபை கூட வழி நடத்தட்டும், பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.